அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஒரு புத்தகத்தை வாசித்து காண்பிப்பது. இந்த புத்தகத்தின் பெயர் வீட்டுக்கு ஒரு மருத்துவர். இதை எழுதியவர் அக்யூஹீலர் உமர் ஃபாரூக். இது ஒரு சரீரத்தை பற்றிய ஞானத்தை பகிர்ந்து கொள்ளும் ஒரு புத்தகம். இந்த புத்தகம் மொத்தம் 236 பேஜஸ் இருக்கு. 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இது முதல்ல நம்ம இந்த புத்தகத்தின் அணிந்துரை என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த அணிந்துரையை கொடுத்தவர் முனைவர் கோ. நம்மாழ்வார், இயற்கை வேளாண் விஞ்ஞானி. நம்ம முதல்ல அணிந்துரையை பார்க்கலாம். ஒரு குறள்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. உருப்பசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. குறள் 734. மக்கள் எங்கு பசியும் பட்டினியும் நோய் நொடியும் இல்லாது இருக்கிறார்களோ அதுவே நல்ல நாடு என்று திருக்குறள் கூறுகிறது. இன்றைய நாட்டு நிலைமை என்ன? 60 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள், பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும் வறுமையால் வாடுகிறார்கள். இவர்கள் பசித்த வயிற்றோடு படுக்கைக்கு போகிறார்கள். போதிய உணவு இல்லாமையாலும் உண்ணும் உணவில் நஞ்சு கலந்திருப்பதாலும் இருப்பவர் இல்லாதவர், இளையவர் முதியோர் வேறுபாடின்றி நோய்வாய்ப்படுகிறார்கள். திருக்குறள் 95வது அதிகாரம் மருந்து பற்றி பேசுகிறது. ஆனால் 2வது குறள் மருந்து என வேண்டாவாம் என்று சொல்கிறது. ஆமாம், நம் உணவு உரிய முறையில் செரித்து வெளியேறினால் மருந்துக்கும் மருத்துவருக்கும் தேவை இருக்க போவதில்லை. மறுபடியும் படிக்கிறேன். நம் உணவு உரிய முறையில் செரித்து வெளியேறினால் மருந்துக்கும் மருத்துவருக்கும் தேவை இருக்க போவதில்லை. ஆனால் நடைமுறையில் இருப்பது என்ன? உணவு பயிர்களில் தெளிக்கப்படும் நஞ்சு, உணவு என்ற போர்வையில் விற்கப்படும் நஞ்சு மற்றும் மருந்து என்ற பெயரில் விற்கப்படும் நஞ்சு, இவை அனைத்தும் நமது உடலில் தங்கி தீராத நோய்களுக்கு மக்களை ஆளாக்குகின்றன. நாம சாப்பிடுற உணவு பயிர்களில் இருந்து வருது. அந்த பயிர்களில் பூச்சி வரக்கூடாதுன்னு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறாங்க, அதுவும் நஞ்சு. அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடுகிற மருந்து, அதுவும் நஞ்சாக இருக்கு. இது எல்லாமே நம்முடைய உடல்ல தங்கி தீராத நோய்களுக்கு ஆளாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நமது நாட்டு செல்வங்களை எல்லாம் கொள்ளை கொண்டு செல்ல வந்த வெள்ளையர்கள் வெளியேறிவிட்டார்கள். அவர்களது கொள்ளை இன்னமும் தொடர்கிறது. அந்நியர்களது வணிக மருத்துவம் நம் நாட்டு அரசாங்கங்களின் செல்ல பிள்ளையாகி போனது. பளபள விளம்பரங்கள், அலோபதி மருத்துவம் என்ற எரியும் நெருப்பில் விட்டில் பூச்சியாய் மக்கள் கவரப்பட்டு பொசுங்கி போகிறார்கள். வெள்ளக்காரங்க நம்ம நாட்டை ரொம்ப காலத்துக்கு ஆண்டார்கள். அவர்கள் இங்க வந்ததே கொள்ளையடிக்கிறதுக்கு தான். அவங்க வெளியேறிட்டாங்க. ஆனா அவங்க கொண்டு வந்த அந்த அலோபதி மருத்துவம் நாட்டு கவர்மெண்ட், நாட்டு அரசாங்கத்தின் செல்ல பிள்ளையாகி போனது. கவர்மெண்ட் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது இங்கிலீஷ் மெடிசனுக்கு தான். பளபள விளம்பரங்கள் கொடுக்கும் பொழுது மக்கள் கவர்ந்து இழுக்கப்படுகிறார்கள். எப்படி ஒரு எரியும் நெருப்பை பார்த்து விட்டில் பூச்சி கவர்ந்து போய் அந்த நெருப்புல விழுந்து உயிரை விடுமோ, அது போல மக்கள் இந்த பளபள விளம்பரங்களை பார்த்து கவரப்பட்டு பொசுங்கி போகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, புற்றுநோயும் மது மோகமும் அதிகரித்த வண்ணம் உள்ளது என்று புள்ளி விவரம் சொல்லுகிறது. புற்றுநோயின் ஆரம்ப கட்டத்திலேயே வந்துவிட்டால் குணப்படுத்தி விடலாம். ஆனால் நோய் முற்றிய பின்பே வருகிறார்கள் என்று மூத்த மருத்துவர்கள் தங்களது இயலாமையை மூடி மறைக்கிறார்கள். மற்றுமொரு தகவல், புற்றுநோயால் இறப்பவர்களை விடவும் புற்றுநோய்க்கு அளிக்கப்படும் சிகிச்சையால் இறப்பவர்களே அதிகம் என்று சொல்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஆட்சி புரியும் பொழுது இப்படி ஒரு அவலம் இருப்பது வெட்கக்கேடானது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று நம் முன்னோர்கள் சொல்லி சென்றுள்ளார்கள். ஆதலால் வீட்டுக்கு ஒரு மருத்துவர் தேவை என்று முற்போக்கு எழுத்தாளர் உமர் ஃபாரூக் கருதுவது எவ்வளவு பொருத்தமானது. இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் உமர் ஃபாரூக் அவர்கள். அவரை பத்தி தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு. மருந்தே உணவு, உணவே மருந்து, இதுதானே சுயமரியாதை உள்ள தமிழன் கண்ட வழி. அண்டத்தில் உள்ளது எல்லாம் பிண்டத்தில் உள்ளது என்பதுதானே தத்துவம்.
விசும்பிற்கும் நம் உடலிற்கும் என்ன தொடர்பு? மூடிக் கிடப்பதை திறந்து விடுவதே மருத்துவம் என்பதை புரிய வைக்கிறது வீட்டுக்கு ஒரு மருத்துவர் நூல். நம்ம படிச்சிட்டு இருக்க புக்கோட பெயர் வீட்டுக்கு ஒரு மருத்துவர். பல நூறு ஆண்டுகளாக சுயமரியாதையை இழந்த தமிழ் சமுதாயம் தனது உடல் கூறும் மொழியை கூட மறந்து போனது. அது பற்றி தெளிவுபடுத்துகிறது உடலின் மொழி. உண்ணும் உணவை வகைப்படுத்துகிறது உணவோடு உரையாடு. நோயுற்றவருக்கு சிகிச்சை அளிப்பது பற்றி பேசுகிறது உடல் நலம் உங்கள் கையில். பல நூறு ஆண்டுகளாக சுயமரியாதையை இழந்த தமிழ் சமுதாயம் தனது உடல் கூறும் மொழியை கூட மறந்து போனது. அது பற்றி தெளிவுபடுத்துகிறது உடலின் மொழி. உண்ணும் உணவை வகைப்படுத்துகிறது உணவோடு உரையாடு. நோயுற்றவருக்கு சிகிச்சை அளிப்பது பற்றி பேசுகிறது உடல் நலம் உங்கள் கையில். இது எல்லாமே நம்ம படிக்க போகிற இந்த புத்தகத்தின் பகுதிகள். வீட்டுக்கு ஒரு மருத்துவர் முதல் பதிப்பு வெளியான போதே நான் இப்படி குறிப்பிட்டேன். வீட்டுக்கு ஒரு மருத்துவர் என்று இருப்பதை விட ஒவ்வொருவரும் மருத்துவரே என்று இருப்பதே மிக பொருத்தம் என்று. இன்றும் எனது கருத்தில் மாற்றமில்லை. தமிழ் எழுத படிக்க தெரிந்த எவரும், பிறர் படிக்க கேட்க தெரிந்த எவரும் மருத்துவராக மாறுவதற்கு உரிய வழிகாட்டிகளாக இந்நூல்கள் அமைந்துள்ளன. பாருங்க, நம்மாழ்வார் அவர்கள் முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதை தான் நம்ம இப்ப செஞ்சிட்டு இருக்கோம். நான் படிச்சு காமிக்கிறேன், நீங்க கேக்குறீங்க. இதை கேட்கும் பொழுது நீங்களும் உங்களுடைய உடலுக்கு மருத்துவராக மாற முடியும். அதற்கான வழிகாட்டியாக இந்த புத்தகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடை பயில முயலும் குழந்தையின் கைப்பிடித்து நடை பயிற்றுவிக்கும் தாய் போல படிப்பவரை கைப்பிடித்து முன்னெடுத்து செல்லும் உமர் ஃபாரூக்கின் மொழி நடை அவரது தெளிந்த ஞானத்தின் வெளிப்பாடு. வீட்டுக்கு ஒரு மருத்துவர், உடலின் மொழி, உணவோடு உரையாடு, உடல் நலம் உங்கள் கையில் என்று இந்நூல்கள் பல பதிப்புகள் வெளிவருவது தமிழர்களிடம் இந்நூல்களுக்கு உள்ள வரவேற்பை உணர்த்துகிறது. மேலும் பல பதிப்புகள் வெளிவர வேண்டும் என்பது என் விருப்பம். என்றும் அன்புடன், கோ. நம்மாழ்வார், மார்ச் 2011. இப்ப நம்ம அணிந்துரையை பார்த்துட்டோம். இந்த புத்தகத்துக்கு நேரா போயிடலாம். பகுதி 1, உடலின் மொழி, உடல் பற்றிய அறிவு. இதுதான் தலைப்பு. இதுல முதல் பார்ட் மொழி அறிதல். ஒவ்வொருவருக்கும் ஒரு மொழி இருக்கிறது. நம் தேவைகளை வெளிப்படுத்த, நாம் உணர்ந்ததை பகிர்ந்து கொள்ள என்று பிறரோடு நமக்குள்ள தொடர்பை மொழியின் மூலமே நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். மனிதர்களின் அத்தியாவசியமான தொடர்பு சாதனமாக மொழி விளங்குகிறது. தன் தாய் மொழியையும் கடந்து பக்கத்து மாநில மொழிகள், தேசிய, உலக மொழி என நம் தேவைகள் பெருகிக் கொண்டே போகின்றன. மனித மொழிகளை தாண்டி நாம் வளர்க்கிற செல்ல பிராணிகளின் மொழிகளையும் அவற்றின் நடவடிக்கைகள் மூலம் அறிந்து கொள்கிறோம். ஒரு நாயினுடைய குறைப்பை வைத்துக்கொண்டே அதன் பல தேவைகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்னும் ஆடு, மாடு, கோழி, பூனை, கிளி என தொடரும் நம் வீட்டு பிராணிகளின் மொழிகளை அவற்றின் செய்கைகள் மூலம் நம்மால் அறிய முடிகிறது. ஒரு விவசாயி பறவைகளின் குரலையும் மண் வாசனையையும் கண்டு மழையின் வருகையை தன் நுண் உணர்வால் அறிந்து கொள்கிறார். கேரளத்தில் கனிக்கொன்ன மரத்தின் வசந்தத்தை வைத்து அவ்வருடத்தின் மழை அளவை கணிக்கிறார்கள் மக்கள். இப்படி தன் புறத் தேவைகளுக்காக புதியவற்றை கற்றுக்கொண்டே இருக்கிறான் மனிதன். இயற்கையின் ஒவ்வொரு படைப்பிற்கும் ஒரு மொழி இருக்கிறது. அதன் இயல்போடு ஒன்றி வாழும் மனிதர்கள் அவற்றை அறிந்து கொள்கிறார்கள். இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வதற்கு மொழி என்பது இருக்கின்றது. உங்களுக்கு ஏற்படும் ஒரு பெரிய நோயை சில வருடங்களுக்கு முன்பே ஒருவர் உங்களிடம் சொன்னால் என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு ஏற்படும் ஒரு பெரிய நோயை சில வருடங்களுக்கு முன்பே ஒருவர் உங்களிடம் சொன்னால் என்ன செய்வீர்கள்? நீங்கள் சாப்பிடுகிற உணவு உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கை ஏற்படுத்தும் என்பதை சாப்பிடும் பொழுதே அவர் கூறினால் என்ன செய்வீர்கள்? நீங்கள் சாப்பிடுகிற உணவு உங்கள் ஆரோக்கியத்துக்கு தீங்கை ஏற்படுத்தும் என்பதை சாப்பிடும் பொழுதே அவர் கூறினால் என்ன செய்வீர்கள்? நீங்கள் செய்து கொண்டிருக்கும் செயல் உங்கள் உடல் நலத்திற்கு கேடானது என்று முன்கூட்டியே அவர் எச்சரித்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் செய்து கொண்டிருக்கும் செயல்
உங்கள் உடல் நலத்திற்கு கேடானது என்று முன்கூட்டியே அவர் எச்சரித்தால் எப்படி இருக்கும்? 3 கேள்விகள் நம்ம முன்னாடி வச்சிருக்காரு. இப்படி சதா சர்வ காலமும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டு வரப்போகிற உடல் ரீதியான ஆபத்துகளை முன்பே அறிவித்து எச்சரிக்கை செய்யும் ஒரு நபர் உங்களுடன் இருந்தால் அவருடைய பேச்சை நாம் கேட்போமா? மறுப்போமா? அப்படி ஒருவர் நம் ஒவ்வொருவரோடும் இருக்கிறார். அவர்தான் உடல். அவர் கூறுவதை நாம் புரிந்து கொள்வதுதான் உடலின் மொழி. மறுபடியும் படிக்கிறேன். அப்படி ஒருவர் நம் ஒவ்வொருவரோடும் இருக்கிறார். அவர்தான் உடல். அவர் கூறுவதை நாம் புரிந்து கொள்வதுதான் உடலின் மொழி. நம் பொருளாதார தேவைகளை தரும் என்பதற்காக கம்ப்யூட்டர் மொழிகளை கற்க நாம் தயாராக இருக்கிறோம். ஆயுள் முழுவதும் நம் உடல் நலனை தீர்மானிக்கிற நம் உடலின் மொழியை நாம் அறிய முற்படுவதில்லை. நம் தேடல்கள் அனைத்தும் புறவயப்பட்டவையாகவே இருக்கின்றன. நம்மை தவிர உலகில் உள்ள அனைத்தை பற்றியும் அறிய முயல்கிறோம். ஆனால் நாம் அடிப்படையாக அறிந்திருக்க வேண்டிய உடல் அறிவியலை முற்றாக புறக்கணிக்கின்றோம். பிறந்த நிமிடம் முதல் இப்பொழுது வரை நம்முடன் பிணைந்திருக்கும் நம் உடலுடன் நாம் பேசுகிறோமா? அல்லது நம் உடல் நம்முடன் பேசுவதை உணர்கிறோமா? உடலின் மொழியை நாம் அறிவதன் மூலம் வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். நோய்களும் மருந்துகளும் அற்ற வாழ்க்கையே வளமானதாகும். வாருங்கள், உலக மொழிகளை விட உயர்ந்த உடலின் மொழி கற்போம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.